வாழைத்தண்டு கட்லெட் நிறைய பேர் சாப்பிட்ருக்க வாய்ப்பில்லை. ஸோ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாழைத்தண்டில் கூட்டு பொரியல் இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி கட்லெட் வகைரா தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்தியான வெஜிடேரியன் வெர்ஷன் வாழைத்தண்டு கட்லெட் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாழைத்தண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா ரவுண்டாக சீவிட்டு நாரெல்லாம் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கட்லெட் செஞ்சதுக்கப்புறம் ப்ரெட்டுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். சப்பாத்திக்குள்ளேயும் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு இந்த லிஸ்ட்டில் பாருங்கள். இன்னும் என்ன தேவைன்னு நான் வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன். ஸோ ப்ரெட் கட்லெட் இல்லை சப்பாத்திக்குள்ளே இல்லை ஸ்நாக்ஸாக அப்படியே சாப்பிட்லாம் சாஸில் முக்கி. ஸோ இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரவுண்டாக நறுக்கி நாரெல்லாம் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை சூட்டோடையே நம்ம இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டா கட்லெட்டில் அங்கங்கே நிறைய உருளைக்கிழங்கு தென்படாமல் ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த வாழைத்தண்டை வேக வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடியாக எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியை நீங்கள் வடித்து எடுத்துடணும். ப்ரெட் க்ரம்ஸுக்கு எப்படி ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டுனா மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, வேக வச்ச வாழைத்தண்டு புழிஞ்சு எடுத்துட்டேன். இந்த ப்ரெட் ஸ்லைஸ் 2 நுனியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வேணும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள். ஸோ ப்ரெட்டு நான் தண்ணியில் நனைக்கல, ஏன்னா ஏற்கனவே தண்ணியோட அம்சம் இருக்குது வாழைத்தண்டில். ஸோ அப்படியே முடிஞ்ச வரைக்கும் இப்படி நீங்கள் மசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துருங்க. இதில் பச்சை மிளகா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் இஷ்டமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் கொஞ்சம் பச்சை மிளகா இருக்குது, அதுதான் க்ரீன் கலர். இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயம். ஸோ இந்த மசாலா, ட்ரை மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கையால் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கலவையை நம்ம கட்லெட் ஷேப் கொடுக்க போகிறோம். ஈஸியாக நீங்கள் எப்படி பண்ணலான்ட்டு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இதில் கூடவே இப்போ மல்லி தழை, அப்புறம் புதினா தழை, அதையும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மூடி, ஒரு சின்ன டப்பாவோட மூடியில் நான் ஆயில் தடவி ஒரு உருண்டையை அந்த கலவையிலேருந்து எடுத்து இந்த மாதிரி டப்பாக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட்லெட் சீக்கிரமாக செய்ய வரும். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த ஷேப் பிடிக்கலன்னா நீங்கள் முட்டை ஷேப்பும் ரெடி பண்ணலாம், இல்லை ஹார்ட்டின் ஷேப் பண்ணலாம். ஸோ நான் எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சமான ஷேப்பில் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நாம் ரெடி பண்ணின ப்ரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். ரெடி பண்ண கட்லெட்ஸை இந்த ப்ரெட் க்ரம்ஸில் இப்படி புரட்டி எடுத்துடலாம். சுற்றிலுமே புரட்டி எல்லா கட்லெட்ஸையும் இந்த மாதிரி இதில் ப்ரெட் க்ரம்ஸில் புரட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இது இப்போ நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லை தவாவில் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். ஸோ நான் ஹெல்தி வெர்ஷனுங்கிறதுனால தவாவில் தான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் தவா அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்ஸை அப்படி அடிக்கிடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைங்க. கொஞ்ச நேரம் நல்லா க்ரஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பெரட்டி இதில் வேகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா நம்ம இந்த கோல்டன் கலர் வர்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பெரட்டி வேக வச்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அருமையான சுவையான சூப்பர் டேஸ்டி க்ரன்ச்சி வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் வாழைத்தண்டு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ அடுத்த செட்டும் நான் இதை மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா எண்ணெயிலையும் டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமான கலரில், எவ்வளோ க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக. இது சப்பாத்திக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு மேலே தக்காளி, வெங்காயம், கேரட்டு துருவி போட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்லைஸ் லெமன் வச்சு அந்த கட்லெட்ஸை வச்சு ரோல் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு கூட நீங்கள் சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். எதுவுமே வேணாம்யா, எனக்கு ஸ்நாக்ஸாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கூட அப்படியே கூட ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.